18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? யாரெல்லாம் மாவொலி சுத்திருக்கீங்க? இந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் இந்த பக்கம்லாம் நிறைய பேர் சுத்தி இருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. அதுலயும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு சுத்துவாங்க. இப்போ என்னன்னா, விழுப்புரம் பக்கத்துல பனை திருவிழாவுக்காக ஒட்டுமொத்த கிராமமும் ஒன்னா சேர்ந்து மாவொலி சுத்தி இருக்கிறாங்க. இந்த காட்சியை பாருங்க. பரதநாட்டியம் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கும், அழகா இருக்கும். அப்படி ஒரு கலை. இந்த சிவகங்கை பக்கம் காரைக்குடியில சிவலிங்க வடிவத்துல பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஆடி அசத்தி இருக்கிறாங்க. காரைக்குடியில பரதநாட்டியம் இப்படி கலகட்ட புதுச்சேரியில் அழகி போட்டி நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்கள் மட்டும் இல்லாம வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் அழகிகள் போட்டியில கலந்துக்கிட்டாங்க. இதுல திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அழகி பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே அகிலா, 23வது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க. இன்னைக்கு மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருக்க, எங்களையும் சந்தோஷமா பார்த்துக்க. சரி, அகிலாவோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, இப்போ மாதிரி எப்பயுமே அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்ததா கோவையில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடி அசத்தி இருக்கிறார். நாளுக்கு நாள் டெக்னாலஜி ஜட் வேகத்துல போயிட்டு இருக்குது. இந்த செல்போன் டவர்லாம் எதுக்கு? எப்பா டவர் இல்லாம அப்புறம் எப்படிப்பா டவர் கிடைக்கும்? அதுதான் விஷயமே. இனிமே டைரக்டா சேட்டலைட்ல இருந்து நெட்வொர்க் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாங்க. அதுக்காக செயற்கைக்கோளை ஏவி இருக்கிறாங்க எலான் மஸ்கோட நிறுவனம். 1 ignition and liftoff. Go SpaceX, go Starlink. Vehicles pitching downrange. விமானத்துல
விமானத்துல போறது அப்படின்றது நிறைய பேருடைய கனவா இருக்கும். வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் விமானத்துல பறந்துடணும்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த அரசு பள்ளியில வந்து நிறைய துறைகள்ல சிறப்பா செயல்பட்ட மாணவர்கள் ஒரு 22 பேரை பள்ளி கல்வித்துறை விமானத்துல ஜெர்மனிக்கு கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. தலைவர் விஜயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு அங்கங்க தொண்டர்கள் பல்வேறு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெல்லையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆட்டோ நண்பர்கள் ஒன்னா சேர்ந்து டிவிக்கே அப்படின்னு ஆட்டோட அப்படி வடிவமைச்சு கெத்து காமிச்சிருக்கிறாங்க. வேலூர் பக்கம் கெங்கையம்மன் சிரசு திருவிழா பிரம்மாண்டமா நடத்துவாங்க. சுற்று வட்டாரத்தில் நிறைய ஊர்களில் இந்த சிரசு திருவிழா நடக்கும். பயங்கர கூட்டம். அங்க பாருங்க, கிரௌடு சும்மா அள்ளி இருக்கு. நகை கடை வச்சிருக்கிறவங்க ஜாகிரதையா இருக்கணும், செல்போன் கடை வச்சிருக்கிறவங்களும் ஜாகிரதையா இருக்கணும், மளிகை கடை வச்சிருந்தா கூட ஜாகிரதையா இருக்கணும். இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போக இதுல புதுசா ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. புல்லட் வச்சிருக்கணும் தான் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா சென்னையில புல்லட்டை மட்டும் குறி வச்சு ஒருத்தர் திருடிட்டு வராரு. சிசிடிவி காட்சிலாம் வந்திருக்குது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்குது. அங்கங்க பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சம்மர் வெக்கேஷனுக்காக போயிருப்பீங்க. அந்த இடத்துலலாம் பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, மரம் அடிக்கடி அங்கங்க சாலையில முறிஞ்சு விழுந்துருது. கொஞ்சம் சூதானமா இருந்துக்க. இங்க கோவையில் அப்படித்தான் பாருங்க, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது சடனா மரம் விழுந்திருக்குது. முன்ஜாக்கிரதையா அவர் பிரேக் போட்டதுனால தப்பிச்சார். நம்ம ஊர்ல ரோட்ல மரம் விழுந்து விபத்து ஏற்படுது. வெளிநாட்டுல இப்படிதான் விபத்துல சிக்கின காரை காப்பாத்துறதுக்காக ஹெலிகாப்டர் வந்திருக்குது. தெரியாதலமா மரத்துல மோதி விபத்துல சிக்கி இருக்குது ஹெலிகாப்டர். காரைக்கால கோவில் திருவிழா ஜகஜோதியா நடந்திருக்கு. பிரம்மாண்டமான கூட்டம். அடடடா, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இப்போதான்ப்பா நமக்கு சாதகமான சூழல்னு ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குத்து விளக்க நைஸா ஆட்டையை போட்டிருக்கிறாரு. மக்கள் பிடிச்சி போலீஸ்ட ஒப்படைச்சிட்டாங்க. அங்கங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களும் என்ன பண்றது, ஒதுங்கிறதுக்கு வழி இல்லாம ஷூக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது, ஹெல்மெட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது, வண்டி கடியில போயிருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. சீர்காழியில அப்படி ஒரு சம்பவம் தான். வண்டிக்கு அடியில மாட்டிக்கிட்ட நாகபாம்பை பத்திரமா மீட்டு இருக்கிறாங்க.
பக்கம் மேம்பாலத்தில் அங்கங்கே அரச மரம் அந்த மரம் இந்த மரம் ஏகப்பட்ட மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா மரம் தானே வளருது அப்படின்னு விட்டீங்கன்னா பாலம் பயங்கரமாக டேமேஜ் ஆயிரும். அதனால ஒழுங்கா அந்த மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்கன்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அடுத்ததா லைம்லைட்டை நம்ம பார்க்க போறது இசை மழையில் நனைய தயாரா. அதாவது கோவை பக்கம் அடாது மழை பெஞ்சாலும் கண்டிப்பா திட்டமிட்டபடி நீங்க எல்லாம் நனையாத மாதிரி இசை நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு இசையமைப்பாளர் இளையராஜா சொல்லியிருக்கிறார். இசை ரசிக பெருமக்களே, இப்பொழுது கோவையில் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். என்ன மழை பெய்தாலும் நீங்கள் நனையாமல் இசை நிகழ்ச்சியை கேட்க வேண்டும் என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் நேரில் சென்று பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக என்ன மழை பெய்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது கச்சேரி நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இத்தனை வருஷமா பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்பெல்லாம் போகாத அவரு இப்ப மட்டும் எதுக்கு போனாரு? அதுவும் இல்லாம தனிப்பட்ட முறையில் பிரதமர் சந்திச்சு பேசிக்கிறாரு. விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டு கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துடுது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. பிரதமர் சொன்னதான் உண்மை வெளியில் வரும். முதலமைச்சர் டெல்லி பயணத்தை பத்தி தான் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு இடையில துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களை மிரட்ட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தம்பி, நாங்கள் யாரையும் அடிப்பணிக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகத்திலே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% மேலே மாநிலங்களை ஆட்சி நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. அதனால் நாங்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு இவர் சொல்ல, அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நோ 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 திமுக அப்படி ஒரு தப்பெல்லாம் பண்ணாதுங்க, அப்படி ஒரு தப்பு பண்ணிருமோன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அதிமுக கிட்ட ஒரு பதட்டம் தெரியுது பாருங்க. எங்க திமுகவும் பாஜகவும் இறக்கமா இருந்துருவாங்களோ அப்படின்ற பதட்டம் அவங்க கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது, நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது. திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிற போது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை. அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் இப்படி சொல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இத்தனை வருஷமா போகாம இருந்தாரு, இந்த முறையும் நிதியமைச்சர் அனுப்பியிருக்கலாம், அப்படி ஒரு கெத்தா அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்றதா எங்க நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதில் கலந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதியமைச்சரை அனுப்பியிருக்கலாம் அல்லது நிதித்துறை செயலாளர்களை அனுப்பியிருக்கலாம். அதுவும் தவிர்த்து ஒரு மூத்த அமைச்சரை அனுப்பியிருக்கலாம். தனிப்பட்ட முறையில் நம்ம மாநில சுயாட்சி உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கும் ஒன்றிய அரசின் அடாவடி சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் சமரசமின்றி தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அதே அந்த கெட்ஸோடு இருந்திருக்கலாம். இந்த ஓராண்டு தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கணும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனா கடைய முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா